மரியாதைக்குரிய திரு நம்ம மாநில அமைப்பு விஷயத்தில் ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். புரிஞ்சு கொடுத்து கன்னியாகுமரியோட அமைப்பு செயலாளர் அவர் கூட நான் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அந்த பாக்கியம் நாமளும் இடத்துல வேலை செய்யணுன்றது ஒரு அர்த்தம் தான். இந்த மாதிரி எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் குற்றாலங்கள் எல்லாம் நாம் எல்லாருமே இந்த மாதிரி இந்த கட்சியில முக்கியமான பொறுப்புல இருந்து வேலை செய்யறாங்க. எதுக்காக சொல்றோம்னா இங்க மாவட்ட நிர்வாகம் மாவட்ட உட்கார்ந்து தேர்ந்தெடுத்து இந்த ஸ்டெப் நீங்க இன்னொரு தாழ்வீங்க. கண்டிப்பா இது தப்பு. ஓட்டு பேச இல்ல மாநிலத்தை பேச எனக்கு கூட தெரியும். அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆசை அதனால நம்பி போட்டுட்டாங்க. நீங்க காரணம் இந்த 26 சட்டமன்ற ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பத்தி பேசணும். எங்களுக்கு தமிழ் எங்களுக்கு எல்லாம் பத்தி நாங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். எடப்பாடி பழனிசாமியா எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர். தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலை 2024 தலைமையேற்று நடத்தக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்ற அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு மிக தெளிவாக பல முறை சொல்லிட்டோம். உங்களுக்கு புரியல, நாங்கள் என்ன பண்ண முடியும்? யாருக்கும் புரியல, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதை ஏற்றுக்கிட்டு அவர் வீட்டில் அவரை சந்திச்சுட்டு வெளியே வந்த அன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி யார் கூட்டணி பற்றி பேசும்போது இதே நீங்கள் தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாரோ கேட்டாங்க, என்ன டிடிவி தினகரன் வருவாரா, சசிகலா வருவாங்களா, இவங்க வருவாங்களான்னு. இதையெல்லாம் முடிவெடுக்க வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்? பிஜேபியில் சேர்றாரா, அப்போ வந்து நாங்கள் முடிவெடுக்கிறோம். அவர் ஏற்கனவே ஒரு தனி சின்னத்தில் தேர்தல் நின்றுட்டாரு. அப்புறம் எங்கெங்க ஒருங்கிணைந்த அதிமுக யாரை ஒற்றுமைப்படுத்துறது? அதிமுக ஒற்றுப்படுத்துக்க அதிமுக தான் இருக்குது. அது தவறான புரிதல், தவறான விளம்பரம். அது யாருக்காவது வேணும், தேவை. அதாவது திமுக ஆதரவு செய்தியாளர்களுக்கு, மீடியாக்களுக்கு அவர்களுக்கு சப்ஜெக்ட் வேணும். தினம் ஒரு ஆளை பிடிக்கணும். அப்போதான் திமுகவினுடைய தவறுகள் தெரியாது. இப்போ போனாரு, வெளிநாட்டுக்கு போனாரு, எல்லாம் ஈர்த்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தபோது சொன்னார், அதில் எல்லாம் எவ்வளோ வந்திருக்குது, என்னென்ன தொழில் வந்திருக்கு, அந்த தொழிலாளர் எவ்வளோ பேர் தொழிலாளர்கள் பயனடைஞ்சிருக்கிறான், அந்த தொழிலெலாம் உற்பத்தி ஆயிடுச்சா, இல்லை அந்த தொழிலெலாம் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு பேசுறதுக்கு முடியாது. ஏன்னா பெரும்பகுதியான நேரம் செய்தியில் இவர் அதை சொன்னார், இவர் சொல்ல. செங்கோட்டையன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு பிரச்சனை கிடையாது, யாருக்கு கேட்டல சீண்டில். இப்போ இதெல்லாம் இப்படி ஆரம்பித்த உடனே எல்லாரும் 10 பைசா செலவு பண்ணாமல் 1 கோடி ரூபா செலவு பண்ணால் கூட இவ்வளோ விளம்பரம் வாங்க முடியாது. என்ன அவ்வளோ விளம்பரம்? இது எப்படியாவது இதிலிருந்து குறையாதா, ஓட்டு குறையாதா, இவங்களுக்கு வந்து இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகாதா, இப்படி ஒரு இமேஜ் உருவாக்கலாமா? இல்லை, இவங்கெல்லாம் ஒன்றா இல்லை. யாருங்க எத்தனையோ காலங்க கோவை செலியும் போவாத காட்டியுமா? இன்னைக்கு இருக்கார் விஐடி விஸ்வநாதன், கோவை செலியும் விஐடி விஸ்வநாதன், இந்திரா குமாரி போன்ற பெரிய தலைவர்கள்லாம் பச்சை குத்துக்கிறதுக்கு எதிர்த்து போனாங்க, எம்ஜிஆர் எடுத்து. அதெல்லாம் வெளியே போகிறது வர்றதுங்கிறது ஒவ்வொரு கட்சியிலையும் போவும் வரும். ஏன்னா நான் வந்து அதிமுக வந்த உடனே அதிமுக போயிடுச்சா? நான் 90 திமுகவுக்கு போனேன், இன்னும் அதிமுக போயிடுச்சா? 91 அவங்க ஆட்சிக்கு வரல. இவங்கெல்லாம் மட்டும் என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்சினா ஒரு இடத்துல தான் இருக்கும், அவங்க தான் பண்ணுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மிக 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 தெளிவாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு லகான் கட்டின குதிரை மாதிரி. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட தான் பயணிக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி தான், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். இதில் என்ன உங்களுக்கு மாற்று கருத்து எங்ககிட்ட கிடையாது. ஒரு காலத்தில் எஸ்டிஎஸ்க்கு கூட தான் அப்படிதான் சொன்னாங்க. எஸ்டிஎஸ்க்கு பின்னாடி பூரா போயிடுச்சு, நாடே போயிடுச்சு, பெரிய தேவர் சமுதாயமே போயிடுச்சு, எம்ஜிஆருக்கு ஒன்றும் இல்லைன்னாங்க. அப்புறம் நமது கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தார். டெபாசிட்டெல்லாம் போனது பிறகு அவர் திருப்பி எம்ஜிஆர்கிட்ட வந்தார். என்ன அப்புறம் வந்து ஜெயலலிதாவுடைய வேனை தூங்கிட்டு போனார். ஜெயலலிதா வேனில் போட்டு ஏறி நின்று அதெல்லாம் மறந்துருப்பீங்க. நீங்கள் அப்போல்லாம் போட்டது டிவி தான்.
போட்ட வேனில் இப்படி தொங்கிட்டு போவார். அவர் எல்லாம் ஒரு சார் அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பங்க அப்படிங்கிறது தான். இது கட்சிங்கிற விவகாரங்கள்லாம் கிடையாது. இந்த ஒற்றுமைப்படுத்துறதுங்கிறதே ஒரு ராங் சென்டென்ஸ். ஒற்றுமைப்படுத்துறது ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற பேரே பொய். சேகர் பாபா கொண்டாந்து சேர்த்து, ஏவாவால் கொண்டாந்து சேர்த்து, அப்போ தான் ஒருங்கிணைந்த அதிமுக. ஜெகத்ரட்சனை கொண்டா, செந்தில் பாலாஜி கொண்டா, அப்போ தான் ஒருங்கிணைந்த அதிமுக. திருநாவுக்கரசு கொண்டா, ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுகன்னு நீ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு வெளியே போனவனும் நீக்கப்பட்டவனும் இல்லை போன தேர்தல் எடுத்து நின்றவனும் அந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு ஒரு சீட்டை போட்டவன் தானே. ஓட்டு பிரிப்பவர்கள், ஓட்டு கேட்பவர்கள் அல்ல, ஓட்டு பிரித்தவங்க. ஓட்டு பிரிக்கிறவன்லாம் எப்படி ஒருங்கிணைப்பான்? ஓட்டு பிரிக்கிறதுக்குன்னே கட்சி வச்சிருக்கிறவனை அவனை போய் என்ன பண்ணுவேன்? சேர்த்துனா யார் போய் சேர்த்தணும்? அப்புறம் கிடைச்சா பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரம், அவர் பார்த்து சேர்த்திக்கலாம். அப்புறம் எதுக்கு பேசுகிற? கொடு, லிஸ்ட்டை கொடு, யார் யார் சேர்றாங்கன்னு சொல்லி லிஸ்ட்டை கொடு, அவர் சேர்த்துக்குவார். சேர்த்தாதான் அவர் விருப்பம். எங்களை ரொம்ப தெளிவாங்க அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கூட்டணியே ஏதாவது வகையில் மாறுபட்ட எண்ணத்தில் கொண்டு போய் ஜெயிக்காதோ அவர் போயிட்டாரு. ஆமாம், மக்களுடைய எண்ணங்களை இப்போ ஒரு முகமாக திமுக கூடாது. அதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடணும். இந்த முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க. நீ எத்தனை கூட்டணி எப்படி வேணாலும் வச்சுக்க, எவ்வளோ டிஸ்டர்ப் வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணு. மக்கள் தெளிவாயிட்டா தீர்ந்து போச்சு. 2001 திமுக எத்தனை இப்போ கூட்டணி பெருசு, எல்லா ஜாதி கட்சியும் சேர்த்துனாங்க. ஒரு ஏஜ் சர்மத்துக்கு கூப்பிட்டா முதல்வர் பூரா ஓட்டு போட்டுவாங்க, ராமதாஸ் சேர்த்துனா வன்னியர் பூரா ஓட்டு போட்டுருவாங்க. அப்படின்னு எல்லா ஜாதி கட்சியும் சேர்த்து எல்லா கட்சியும் சேர்த்து வச்சாரு. என்னாச்சு? ஜனதா தானே ஆட்சி அமைச்சது 2001. அதனால் ஒன்றும் நடக்காதுங்க. ஜனங்க நினைச்சா இப்போ ஒரே கேள்வி, ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா? வேணும்னா திமுக ஓட்டு போட போகிறான், வேண்டான்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுறோம். இதுதான் வேற. இந்த ஓட்டு பிரிப்பவர்கள் ஓட்டு பிரிக்கிற கணக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆமாம், கூட்டணி இல்லாதனால சேர்த்துறோம். அவங்க சேர்த்தது தப்புன்னு சொல்லல. நாங்கள் அவர் வந்தால் கூட்டணி வந்தாங்க சேர்த்துக்கிட்டோம். இப்போது நாங்கள் கூட்டணி வந்தால் சேர்த்துறோன்னா நாங்கள் தான் இப்போ தான் அதிமுக தலைமை. அப்போ எங்கள் தலைமையில் கூட்டணி, நாங்கள் யாரை வேணாலும் சேர்த்தலாம் இருங்க. அப்போ எங்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் கூட்டணி, அதில் எங்களுக்கு யாரெல்லாம் சேர்த்துறது எங்களுக்கு உரிமை. இப்போ கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையில் கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் முடிவு எடுக்கணும். அவர் தான் முடிவு எடுக்கணும். ஆமாம், நாங்கள் ஆமாம் இப்போ நாங்கள் சேர்த்துட்டோம். ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் அரசியல் ஏன் திமுக எங்களோட இல்லையா? அப்போ இப்போ அது கேட்கலாம்ல. திமுக எங்களோட நின்றுதில்ல. 2001 தேர்தலில் பாஜக ஆதரவோடு தான் நின்றுது. ஏன் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நிற்கலையா? வாஜ்பாய் சர்க்காரில் இல்லையா? சர்க்காரில் நல்லா இன்னிச்சுதா? நல்லா இது பண்ணீங்களா? இல்லை, வாஜ்பாய் சர்க்காரில் சேர்ந்து திமுக வாஜ்பாய் சர்க்காரில் சேர்ந்து இந்த சன் டிவி வந்தது, அதெல்லாம் இனிச்சுதான். சன் டிவிக்கு ஆண்டு விழா கொண்டாடுறீங்கல்ல, அதெல்லாம் வாஜ்பாய் சர்க்காரில் வாங்கினது தானே. என்ன வாஜ்பாய் சர்க்காரில் சம்பாரிச்சிங்களே, வாஜ்பாய் சர்க்காரில் எல்லாம் பண்ணீங்களே, அதெல்லாம் அப்போல்லாம் இனிச்சுதா? மாறலையா? அதனால் கூட்டணி எங்களுடைய தலைமையில் கூட்டணிங்கிற போது அந்த கட்சி சேர்ந்துருந்தது. இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி, அவங்க அதிமுக தலைமை பிடிக்கல வேண்டாங்கிறான் விட்டு, அப்புறம் எடுத்து ஒருங்கிணைக்கிறது. அதாவது ஒருங்கிணைப்பா உனக்கு பிடிச்சாவோ அவங்ககிட்ட, இல்லைன்னா விடு. சும்மா நாங்கள் இப்படி நோட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலேயே எங்களை வச்சுக்கிட்டு அவங்க வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இனிமேல் கிடையாது. யாராவது ஒரு ஆள் வெளியே வரணும் தான் நான் இப்போ சொல்கிறேன். வந்துருக்கிறீங்க. இதுதான் திமுக, இதுதான் திமுக. எப்பவும் அடிக்கிறவனை பிடிக்க மாட்டான், அடிபட்டவனை தான் பிடிப்பான். காரணம் என்னன்னா, அடிபடுறவன் பூரா இவனுக்கு வேண்டாதவன், அடிக்கிறவன் பூரா திமுகவுக்கு வேண்டியவன். ஸோ வேண்டியவர் வேண்டாதவர்களுக்காக அரசியல் நடத்துகிற கட்சி, ஆட்சி நடத்துகிற கட்சி திமுக. நான் 30 வருஷம் பார்த்ததுனால சொல்கிறேன். 30 வருஷம் அவங்களோட இருந்து பார்த்த படித்ததுனால சொல்கிறேன்.
அவங்களுக்கு வேணும்னா ஒரு வேலையை செய்வாங்க, வேண்டாம்னா ஏற்று பண்ணுவாங்க. ஏர்போர்ட் பூர்த்தி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லட்டும், உடனே நான் ரொம்ப நல்லாளுடுவான். வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று சபரீசனுக்கு கப்பம் கட்டணும், இல்லை நம்ம உதயநிதிக்கு கழுவி விடணும், இந்த வேலை செய்யணும். அப்படி இருந்தால் ரைட்டு. அவன்லாம் கட்சி நடத்தலாம், அவன்லாம் கட்சி, அவன்லாம் பெரிய கட்சி. மாதம் மாதம் அவனுக்கு என்னது இஎம்ஐயா மாதம் மாதம் பணம் கொடுப்பான். மாதம் மாதம் பணம் வாங்குறவன்லாம் அப்படி தான் இருப்பான். மாதம் மாதம் பணம் வாங்குறாங்க அரசியல் கட்சியில். அது கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி தேசத்துக்காக உழைத்த கட்சி. கேவலங்க, மகா கேவலங்க. அவன் சோறப்ப எப்படித்தான் அந்த எச்சில் சோற்று கல்யாண வீட்டில் எச்சில் சோறெல்லாம் வெளியே கிடக்கும், வந்து இலை கிடக்கும். நூற்றுக்கணக்கான நாய் அங்கே போய் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் எனக்கு தெரியல. சம்பாதிக்கிற பூரா ஊழல் காசு, போதை மருந்து விற்கிற காசு, டாஸ்மாக் காசு, இது போல எச்சில் சோற்று பிண்டாங்களா இன்னைக்கு பல அரசியல் கட்சி இருக்கு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய எதிரியின் கரங்கள் உடைக்கப்பட வேண்டும். நமக்கென்று சொல்லுவதை விட பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை லட்சியங்களுக்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு மிக கீழ்த்தரமான இயக்கம் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதை அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் அவர்களை அகற்ற